ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்நேகிதி சேனல். இப்போ நம்ம ஒரு குடி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் 3 நண்பர்கள் இருந்தார்கள். அவங்க 3 பேருமே ஏழ்மையாக இருப்பாங்க. அதனால் கிராமத்தை விட்டுட்டு வெளியே பணம் சம்பாதிக்கலான்னு வருவாங்க. அப்போ ஒரு இடத்துல கோயில் இருக்கும், டயர்டாக இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்கலான்னு போகும்போது ஒரு ஞானியை சந்திப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஞானிக்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நாங்கள் சீக்கிரமாக பணக்கார ஆகணும், எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்பாரு. அப்போ ஞானி வந்து 3 பேருக்கும் 3 இறகு கொடுத்துட்டு, இதை எடுத்துகிட்டு நீங்கள் இமாலயாஸ் நடந்து போங்க, எப்போ முடியலையோ அதை கீழே போடுங்க, உங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு பர்சன் 2 நாளே முடியலன்னு கீழே போட்டுருவார். அவருக்கு சில்வர் காயின் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு அவர் வில்லேஜ்க்கு போயிடுவார். 2வது பர்சன் வந்துட்டு 20 டேஸ் கழிச்சு முடியலன்னு கீழே போடுவார். கோல்டு காயின் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு அவர் வில்லேஜுக்கு போயிடுவார். ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு இமாலயாஸ் போய் ரீச் ஆகிட்டு அந்த எட்ஜில் போயிட்டு இவர் கீழே போடுவார். அப்போ இவருக்கு நாலேஜ் கிடைக்கும். 3rd பர்சனுக்கு இவரும் வில்லேஜ் போயிடுவார். இவர் போகிறதுக்குள்ளேயே சில்வர் காயின்ஸ், கோல்டு காயின்ஸ்லாம் கரைஞ்சி போய்ட்டு மறுபடியும் அவங்க ஏழ்மையாகிடுவாங்க. ஆனால் இவர் இந்த நாலேஜ்ஃபுல் பர்சன் போயிட்டு பிகேம் வெரி ரிச் ஆகிடுவார். ஸோ அப்போ அந்த சிந்தரை மறுபடியும் சந்திக்கும் போது சொல்லுவார், என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் நிரந்தரம் நாலேஜ் தான். ஸோ நாலேஜை தேடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லுவார். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சினா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.